தொப்பை அப்பனை தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, அப்ப எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். அஸ்வினி எல்லாரும் பாடமாக்கி விட்ட நீங்களோ திருக்குறள் விட வேணும். சரி, ரிதீஷ் விட்டு பிறகு நான் செக் பண்ணுவேன் கடைசியா. சரியோ? ஹலோ எல்லாரும். சரி, அப்ப நாங்க இப்ப எத்தனையாவது திருக்குறள் பார்த்து கொண்டு எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கோம்? அப்போ இனியவை கூறல் எந்த பாலில் இருக்கின்றது? எந்த இயலில் இருக்கிறது? தரவியலில். அப்ப உங்களுக்கு படிவா தெரியும். அப்ப எத்தனையாவது குறள் வரையும் படித்து விட்டோம்? குறள் வரையும் படித்து விட்டோம். எல்லாரும் இங்க கவனிச்சு கொண்டிருக்கணும். டீச்சரை தான் பார்த்து கொண்டிருக்கணும். நிமிந்திருக்கணும். ஆடாமல் அசையாமல் நிமிந்திருக்கணும். எல்லாரும் கையை இப்படி வச்சுட்டு இருக்கலாம். நிமிந்து இங்க இருக்கணும். அப்ப இன்றைக்கு 6வது குறள் படிவா கேளுங்கோ. அல்லவை தேய இந்த பாடம் சொல்ற நீங்களோ அப்படி என்ன புதுசா சொல்றீங்க? என்ன பெரோக்கியா நீங்கள்? வடிவா கேளுங்க. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். முழங்கி இருக்கோ? இல்ல, வடிவா சொல்றேன்னு கேளுங்கோ. அல்லவை தேய அறம் பெருகும். முழங்கிச்சோ? அல்லவை தேய அறம் பெருகும். இப்ப நல்லவை நாடி இனிய சொல்லின். வடிவா கேளுங்க. நல்லவை என்றா உங்களுக்கு தெரியுமோ? நல்லவை என்றால் என்னண்டு? நல்ல விஷயம். படிக்கிறது நல்ல விஷயமோ கூடாத விஷயமோ? அப்ப நல்லவை அதிന്റെ எதிர் சொல்லு. எதிர் சொல்லுண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது எதிர் சொல்லு? என்றால் அல்லவை. நல்லவைக்கு ஆப்போசிட் என்ன? அல்லவை. அப்ப நல்லவைக்கு எதிர் சொல்லு என்ன? அல்லவை. கேள்வி கேட்பேன் சார் போட்டிக்கு. முழங்கிச்ச இன்சொல் என்பதின் எதிர் சொல் என்ன? இன்சொல். சரியோ? இன் சொல்லுக்கு எதிர் சொல் என்ன?
வன்சொல். வன்சொல். சரியோ? அல்ல நல்லவைக்கு என்ன எதிர் சொல்லு? அல்லவை. 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 ஆனா அல்லவை முழங்கிச்சோ. அப்ப அல்லவை தேய. தேய என்றால் என்ன? என்னது தேய? போய்விடும். அல்லவை என்ன செய்யும்? குறைய. அறம் பெருகும் என்றால் என்ன? அறம் வளரும். அறம் வளரும். இப்ப நல்லவை நாடி. நல்லவை நாடி என்றால் என்ன? நல்ல விஷயம் செய்தால். நல்ல விஷயத்தை விரும்பி. நல்ல விஷயத்தை விரும்பி என்ன செய்தால்? இன்சொல் கதைத்தால். இனிய சொல்லில் என்ன செய்தால்? இனிய சொல்லில் என்றால் என்ன? நல்லவை நாடி இன்சொல் பேசினார். இப்ப பழங்கிச்சோ. அப்ப நாங்கள் இப்ப உதாரணத்தை சொல்லுவோம். நீங்க படிக்கிறது நல்ல செயலோ கூடாத செயலோ? நல்ல செயல். அதை நீங்கள் இனிமையா விரும்பி நீங்கள் படிச்சால் எது தேயும்? உங்களோட இனியோராங்ஸ் உங்களோட அறியாமை. அதை என்ன சொல்றது? அப்ப அறிவுக்கு என்ன எதிர் சொல்லு? அறியாமை. அப்ப பாத்தீங்களா, இப்ப தமிழும் படிக்கிறீங்க டீச்சரோட திருக்குறள். அறிவுக்கு எதிர் சொல்லு என்ன? அறியாமை. அப்ப நீங்கள் அறிவு படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வளரும்? அறிவு. அறிவு வளரைக்குள்ள உங்களுக்கு என்ன பெருகும்? அறியாமை. அறம் பெருகும். நீங்கள் படிக்க படிக்க நல்ல விஷயங்களை படிக்கிறீங்க. இப்ப திருக்குறள் படிக்கிறீங்க. அப்ப அறிவு வளர்றதோட உங்களுக்கு என்ன வளருது? நல்ல பழக்கம். அறம் வளருது. நல்ல பழக்கம் என்ன செய்யுது? வளருது என்றால் என்ன? நல்ல பழக்கம் வளருது என்றால் எது வளருது? அறம் வளருது. அப்ப எது தேயுது? தீமை. கெட்டிக்காரி. யார் சொன்னது அறியாமை? கெட்டிக்காரி. பாத்தீங்களா? அப்படிதான் கவனிச்சு சொல்ல போலவும். சரியோ? அறிவு வளரைக்குள்ள உங்களுக்கு என்ன தேயுது? அறியாமை தேயுது. வணங்கிச்சோ. அப்ப அறியாமை தேய்ஞ்சால் உங்களுக்கு என்ன வரும்? உங்கள்ட்ட கூடாத பழக்கம். அறியாமைன்றதெல்லாம் கூடாத பழக்கங்கள் இல்லையோ? அதுகளெல்லாம் தேய்ஞ்சால் என்ன வளரும்? நல்லவை நாடி. நீங்க நல்ல விஷயம் செய்யணும் என்று விரும்பி நீங்க நல்ல விஷயத்தை செய்தால் அறம் வளரும். உதாரணத்துக்கு இன்னும் பாருங்க. இப்ப ஒரு இடம் இருட்டா இருக்கு. இருட்டு. இந்த வெளிச்சம் இங்க பாருங்க. இப்படி இருக்குது இருட்டா. அப்ப இந்த இருட்டு எதுக்கு ஒப்பா இருக்கும்? அறிவுக்கோ அறியாமைக்கோ? அறியாமை. இரண்டா இதுல ஒன்றும் தெரியாது. இப்ப உங்களுக்கு ஒன்றுமே திருக்குறளை படிக்காமல் திருக்குறளே தெரியாது. அது என்னது? இருட்டு. யாரும் சத்தம் போடணுமா? சரியோ? இதுக்குள்ள இப்ப இருட்டுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப அது இருட்டு. அப்ப அறியாமை என்றால் உங்களுக்கு ஒன்றுமே ஆனாவன்னாவும் தெரியாது. ஒன்று ரெண்டும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. அறியாமை. அப்ப எப்ப உங்களுக்கு வருது? வெளிச்சம் ஒளி வருது. வழங்கிச்சோ. நாங்கள் லைட்டை போட்டால் ஒளி வருது. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? லைட் போல இருக்கிறது என்ன? படிப்பு. இப்ப பாருங்க இருட்டு. நீங்க படிக்க இல்ல. இருட்டு. படிக்கிறது. லைட்டை போடுறது படிக்கிறது. போட்டோன்னே எங்களுக்கு என்ன வருது? எல்லாம் உங்களுக்கு தெரியுது. என்ன அறவேது என்று தெரியும். எல்லாம் விளங்கும் இல்லையோ? அப்ப என்ன சொல்லுவோம்? அந்த நாங்கள் இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்துல வருவோம். இருட்டில இருந்து வருவோம். என்ன? அறியாமையில இருந்து என்னதுக்கு வருவோம்? அறிவுக்கு வருவோம். அறிவுக்கு வந்தால் நீங்க என்ன விஷயத்தை எல்லாம் நீங்க செய்வீங்கள்? நல்ல விஷயங்கள் அறத்தை செய்வீங்க. விளங்கிச்சோ. அப்ப என்ன விளங்கிச்சோ? இப்ப இனி வழிவாக்கு எழுக்கும். அல்லவை தேய அறம் பெருகும். இப்ப அல்லவை தேய அறம் பெருகும். நல்ல விஷயங்களை நாடி என்றால் விரும்பி. நல்ல விஷயங்களை விரும்பி அதோட இனிமையாயும் பேசணும். படிச்சு கொண்டு கோபிச்சு கொண்டு போக கூடாது.
படிக்கக்குள்ள ஒரு ஆள் படிக்க சொல்லிருக்கல, உங்க கோவிச்சு கொண்டு அம்மா படிங்கன்னு சொன்னா கோவிச்சு கொண்டு படிக்க கூடாது. எப்படி போய் படிக்க வேணும்? விரும்பி படிக்க வேண்டும். ஓகே அம்மா, இனிமே நான் சொல்லிட்டு ஓகே அம்மா நீங்க சொன்னபடி கேட்கிறேன் படிக்கிறேன். சரியோ? ஆம். அறியாமை தெரிஞ்சால் எதம்மா கூடும் ஒப்போசிட்டா? அறமும் அறிவும் கூடும். அறிவும் அறமும் கூடும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, குளிர் குறைந்தால் எது கூடும்? கூடு. சூடு எல்லாத்தையும் சொல்லுங்க. சூடு வெப்பம் கூடும். வெப்பம் கூடும். வெப்பம் குறைந்தால் எது கூடும்? குளிர் குளிர் கூடும். அதே போல உங்களுக்கு அறிவு கூடினால் எது குறையும்? அறியாமை. அறியாமைன்னா தெரியாத விஷயங்கள் குறைஞ்சோண்டு போகும். இப்ப பாருங்க, இப்ப படிக்கிறீர்கள், இப்ப உங்களுக்கு இப்ப படிச்சதால உங்களுக்கு அறிவு கூடி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றால், இப்ப அறிவின்ற எது சொல்ல என்ன? அறியாமை. அறியாமை. ஆனா முதல் உங்களுக்கு அது தெரியுமோ? இல்ல. அப்ப முதல்ல நீங்கள் அறியாமையா இருந்த நீங்கள், அறிவில்லாம இருந்த நீங்கள். இப்ப இது படிச்ச உடனே உங்களோட அறிவு என்ன செய்திருக்கு? கொஞ்சம் வளர்ந்திருக்கு. இருக்கு, அது தெரியுது. அப்ப தெரியாம இருந்த விஷயம் என்ன செய்யுது? குறையுது. தெரிஞ்ச விஷயம் கூடுது, தெரியாத விஷயம் குறையுது. அதத்தான் அறிவு கூட அறியாமை குறையும். குறையும்ன்றதை எப்படி சொல்லலாம்? இன்னும் ஒரு விதத்துல தேயும் வளரும். அறிவு வளரும், அறியாமை தேயும். ஓகே, உண்டை கொஞ்சம் ஒப்போசிட். எது சொல்லல வாயால சொல்லி தரோம், கேட்டு பாருங்க. கூடும், அதிന്റെ எது சொல்ல என்ன? குறையும். வளரும், குறையும். தேயும். வளரும், தேயும். மற்றது அறிவு, அறியாமை. நல்லவை. கவனிக்க வேணும் எல்லாரும். நல்லவை, கூடாதவை கெட்டவை தீயவை நல்லவை நல்லவை, நல்லவை